மார்ச் 31. இன்றைக்கு இறைவன் நமக்கு அளிக்கும் சிந்தனை, இறைவனின் வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் என்பதாகும். இன்றைய இறைவார்த்தை யோவான் அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 43 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலியாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலியா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கி இருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கொண்டார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலியாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருமடையாளம் இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறைவனுக்கு நன்றி. ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்று இயேசுவை அவசரப்படுத்துகிறார் அலுவலர். ஒருவேளை தம் மகன் இறந்து போய்விட்டால் இந்த போதகரால் அவருக்கு உயிர் தர முடியாதோ என்ற தயக்கம்தான் அவருக்கு வந்துவிட்டது. உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி அவரை அனுப்புகின்றார் இயேசு. இவரும் நம்பி புறப்பட்டு செல்கின்றார். போகின்ற வழியிலேயே பணியாளர்கள் சொன்ன செய்தி இயேசுவின் வார்த்தைகளுக்கு சான்று பகர்வதாக இருக்கின்றது. இங்கே அலுவலரின் நம்பிக்கை பணியாளர்களை சந்திப்பதில் நிறைவு பெறுகிறது. இங்கே அதிசயம் எப்படி நடக்கிறது என்றால் வார்த்தையில்தான். இயேசுவின் வார்த்தை செயலாக செல்ல நொடி பொழுது போகும். அவரின் வார்த்தையின் ஆற்றலே அருமடையாளம். அதனால் இயேசுவின் வார்த்தையை நாம் நம்புவோம்.